தேர்தலுக்கு மத்தியில் அதிமுகவிலே இணைந்த திமுகவின் கவுன்சிலர்கள் அதிர்ச்சியில் ஸ்டாலின், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம் அனைவருக்கும் தெரியும், நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த அந்த ஆதரவாளர்களும், அதே போல திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் சரி, அதே போல கவுன்சிலர் உட்பட அனைவருமே அதிமுகவை தேடித்தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவுடைய ஒரு கவுன்சிலர் அதிமுகவிலே தன்னை எடப்பாடி பழனிசாமியிலே தாய்க்கள அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இணைப்பு விழா என்பது நடந்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக சட்டமன்றத்தில் நெருங்கி வரும் நிலையிலே கோவையில் 77வது வார்டு கவுன்சிலர் தனது குடும்பத்துடன் அதிமுகவில் இணைந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என களத்தில் அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியை ஒதுக்கீடு செய்து 150 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்திலே எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆளும் திமுக தனது கட்சிகளுக்கான இடங்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு முடித்து அடுத்து வேட்பாளர் பட்டியலையும் நேற்று தினம் வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழலில் நேற்றும் ஆளும் திமுக கவுன்சிலர் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே இணைந்திருக்கிறாராம். கோவை மாநகராட்சி 77வது வார்டு திமுக கவுன்சிலராக இருந்தவர் ராஜலட்சுமி. இவர் நேற்று தினம் இரவு திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். நேற்று தனது குடும்பத்துடன் சென்னை சென்று அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் ஏற்பாட்டின் பேரிலே இந்த இணைப்பு விழா நடைபெற்றதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக மிகவும் வலுவாக உள்ளதாக பார்க்கப்படும் கோவை மாவட்டத்தில் இருந்து இந்த முறை அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே திமுக தலைவர் ஸ்டாலின் காய்கள் நகர்த்தி வரும் நிலையிலே ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுகவிலே இணைந்திருப்பது திமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவும் அவர் மட்டும் கிடையாது, நேரடியாக அவருடைய குடும்பம் முழுவதுமே திமுகவிலிருந்து விலகி அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை கள்ளக்காடிப்பு உறுப்பினராக இணைத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கோவை மாநகராட்சி 77வது வார்டு திமுக கவுன்சிலராக இருந்தவர் தான் ராஜலட்சுமி. அவர்தான் நேற்றிடம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது குடும்பத்தாரையும் நேரடியாக அழைத்து சென்று நேரடியாக அதிமுகவிலே தன்னை கள்ளக்காடிப்பு உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும், அது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு. அப்படியே 2026 அதிமுகவிற்கு வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.